சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா பொங்கல் விழாலாம் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த வெளிநாட்டு விருந்தாளிகள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு இந்த போஸ் வந்துட்டு செங்கல் சூளைக்கு போறதென்ன, அங்க வந்துட்டு அந்த கணக்கு பிள்ளைகிட்ட காசை குடுத்து உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு, இளநீ குடிச்சுக்கிட்டு, செங்கல் மேல ஏறி உட்காந்துட்டு சும்மா உட்காந்து கேம் விளையாண்டுக்கிட்டு தான் அந்த பொழுத கடத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா சிற்றரசு வர நேரம் பார்த்து தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு உட்காந்து பல தலையெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அப்படியே வேலை பார்க்குற மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். சிற்றரசு வந்து இதை பார்த்துட்டு தன்னோட மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா காவியா, நான் அன்னைக்கே சொன்னேன் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு செங்கல் சூளையில், அவர் தெரிஞ்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன், அவருக்கும் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுமா, நீ கொஞ்சம் மனசை வச்சு அவரை ஏற்றுக்கிட்டு வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்லவும், இங்கிட்டு காவியா வந்து, அப்பா யோசிக்கலாம்ப்பா, எப்படிப்பா 5ல் விளையாதது 50ல் விளையும், நீங்கள் என்னப்பா ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா, அவெல்லாம் திருந்துற ஜென்மமாப்பா, 1 நாள் 2 நாள்ல அவன் திருந்திருக்க மாட்டான்ப்பா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அம்மா என்னமோ போமா, நான் பார்த்ததை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்றாரு. எங்கிட்ட பார்த்தா காவியா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னது ரொம்ப வந்துட்டு இந்த இவனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த செங்கல் சூளையில வேலை பார்க்குற மயிலன்ற பொண்ணு கூட ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான் போஸு. ஆள் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசுறது என்ன, இப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்கான். கரெக்டாக வந்துட்டு அன்னைக்கு போஸ் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது காலில் வந்துட்டு ஆக்ஷன் போட்டிருக்கான், அந்த இங்க ஊற்றிட்டு ரத்தம் மாதிரியே. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து, ஐயோ போஸு என்னடா காலெல்லாம் ரத்தமாக இருக்கு அப்படின்னு கேட்கவும், அம்மா செங்கல் காலில் விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த காவியா வந்துட்டு, என்னது செங்கல் காலில் விழுகிற அளவு வேலை பார்க்குறானா, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு வந்து யோசனையாகவே இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட வந்து ஈஸ்வரி வந்துட்டு, ஐயோ நான் பெத்த பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுது. அப்புறம் அம்மா ஒன்றும் இல்லைம்மா விடுமா, நான் ரூமில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு ரூமுக்கு போயிடறான். போஸ் வந்துட்டு நொண்டிக்கிட்டே பாத்ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அங்கே வந்துட்டு தரையில் ஃபுல்லாக ரெட் இங்காக இருக்குது. இதை கவனிக்காமல் போஸ் கீழே போயிடறான். இதை பார்த்துட்டு காவியா வந்து, என்ன ஒரே ரெட் இங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போஸ் காலில் இருந்து வந்தது தான். கீழே போய் காவியா போஸோட காலை பார்த்தா அந்த காலில் வந்துட்டு ரத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போது இதுலேயே இவன் லட்சணம் தெரியுது, இவ ஏதோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு தெரிய வருது. அப்புறம் பார்த்தா எல்லாரும் காலையில அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அப்புறம் மலர் எல்லாரும் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இங்க பார்த்தா அந்த போஸும் வந்துட்டு செங்கல் சூளைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்க வந்து போஸ் வந்துட்டு செங்கல் சூளையில வந்துட்டு எப்பவும் போல வேலை பார்க்காம உட்காந்து இருக்கும் போது மயில வர்றாங்க. அந்த செங்கல் சூளையில வேலை பார்க்குற பொண்ணை பார்த்துட்டு போஸுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. சே இவளை நம்ம வழங்கி கொண்டு வந்துடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக வந்துட்டு அந்த கணக்கு பிள்ளைகிட்ட வந்து ஒரு ஜூஸை வாங்கி கொண்டு வர சொல்கிறான். அந்த கணக்கு பிள்ளைகிட்ட ஜூஸ் வாங்கிட்டு அதில் பார்த்தா தூக்க மாத்திரை கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து, இந்தா மயிலு இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லவும், எதுக்கு சின்னையா, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இந்த போஸ் சொல்கிறான், இல்லை மயிலே நீ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, இதை குடிச்சிட்டு நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்கவும், அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுனால வேலை பார்க்க முடியாமல் செங்கலுக்கு ஓரமாக போய் விழுந்துருது. இதை பயன்படுத்திக்கிட்டு போஸ் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு சிற்றரசு அந்த செங்கல் சூழலை தங்குற ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் அந்த பொண்ணை தூக்கிட்டு. இங்கே பார்த்தா கரெக்டாக வந்துட்டு காவியா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. திடீர்னு வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காகவும் இந்த போஸ் எப்படி வேலை பார்க்குறான், அவனோட திருட்டுத்தனத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவன் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது, அவன் திறந்தர ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து யோசிச்சுட்டு செங்கல் சூளைக்கு வர்றாங்க. இங்கே பார்த்தா அந்த போஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக போகிறான். அங்கே வந்துட்டு அந்த கணக்கு பிள்ளைகிட்ட சொல்கிறான், யாரையும் உள்ளே விடாத, மாமா வந்தாருன்னா கதவை தட்டு அப்படின்னு சொல்லவும், ஐயா வேணாயா ஏதாவது பிரச்சனை ஆயிர போதியா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளை சொல்கிறாரு. யோ சும்மா இருயா, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறான். இதை அப்புறம் பார்த்தா கரெக்டாக வந்துட்டு காவியா வர்றாங்க. காவியா வர்றதை பார்க்கல இந்த கணக்கு பிள்ளை. அப்புறம் காவியாவை பார்த்ததுமே வேகமாக திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே காவியா கேட்குறாங்க, என்ன மொழியே சரியில்லை, அப்பா எங்க, அதான் என் வீட்டுக்காரு
அந்த போஸ் எங்க அப்படின்னு கேட்கவும், இருக்காருங்க இருக்காருங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கு பிள்ளை இழுக்கவும், ஒழுங்கா சொல்றியா என்ன? அப்பா வெளியே போயிருக்காரு, போஸ் எங்க அப்படின்னு கேட்கவும், அது வந்துங்கம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு பிள்ளை இழுக்கவும், அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட, ஏம்மா இந்த போஸ் ஒரு ஆள் இருக்காரே அவர் எங்கே புதுசாக வேலைக்கு செஞ்சார்ல அப்படின்னு சொல்லவும், அவராம்மா ஏன் கேட்குறீங்க, அவரே இந்த செங்கல் சூழல வேலையே பார்க்கறதில்ல, எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிக்கவும் இப்படியே உட்காந்து ஃபோனை நோடவும் இதே வேலையாதாம்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை தெரிஞ்சதுமே காவியா கோவப்பட்டு அந்த கணக்கு பிள்ளையை அடிச்சிடுறாங்க. உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வேலை பார்த்துருப்ப, எங்கள் அப்பா உன்னை நம்பி தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, அவருக்கே துரோகம் பண்ற, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா, எங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்துட்டு வேகமா போஸை தேடி போறாங்க. மாமா இருங்கம்மா போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அங்கே பார்த்தா காவியா வந்து எங்கே இருக்கான், ரூம்குள்ளே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ரூமை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த போஸ் வந்து நெருக்கமாக போகிறத பார்த்துட்டு காவியா வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து போஸை சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தா வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிறவ பாவி பயலே, நீ சரியான திருட்டு பைய பொறுக்கி பையன் நடிச்சா பொம்பளை பொறுக்கியா இருக்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஏற்கனவே அத்தை பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிற போன, இப்போ கட்டின பொண்டாட்டி உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்துருக்கேன், என்னைய மீறியும் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிற போற அப்படின்னா உனக்குலாம் எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து போச விடுன்னு விழுக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் அதிர்ச்சியா இருக்காங்க. சிற்றரசும் வந்துடுறாரு. என்ன இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு வரவும், அம்மா காவியா என்ன ஆச்சுமா, என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமாப்பா, இந்த நிற்கிறானே போஸு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற பார்க்குறான்ப்பா, இவனுக்கு போய் நீங்கள் நல்லவே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இவன் ரொம்ப பொறுக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், இதை கேட்டுட்டு அங்கே சிற்றரசு வந்து போஸை அடிச்சிடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பெரிய வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளையும் போட்டு அடி நடிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு நீயும் உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்புறாங்க மயிலுக்கு. அம்மா எனக்கு என்னம்மா ஆச்சு, ஐயோ என் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மூடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா காவியா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு இவர் கூட வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், அம்மா நான் இவர் கூட வரலாமா, இவர் தான் அங்கே இருந்த ஜூஸு எனக்கு வந்து கொடுத்தாரு, அதை குடிச்சதும் எனக்கு மயக்கம் ஆயிருச்சுமா, இங்கே வந்து படுத்தேன், இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிற வரன்னு எனக்கு தெரியலம்மா, நான் யதார்த்தமாக தாம்மா இவர்கிட்ட பழகுனேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தலையில் அடித்து அழுக ஆரம்பிக்குது. காவியா வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னைய பாரு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கோவமா அங்கிருந்து போறாங்க. பின்னாடியே வந்துட்டு போஸும் ஓடுறான். இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.